வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈவில் டெட் பர்ன் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் செபாஸ்டியன் வானிசெக். இவர் இதுக்கு முன்னாடி இன்ஃபெஸ்டட்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இவர் ஒரு பிரெஞ்சு ஃபிலிம் மேக்கர். இப்போ இவர் எடுத்திருக்கிற ஈவில் டெட் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஈவில் டெட் பர்ன் மொத்தமா பார்த்தா இது இந்த பிரான்சைஸ்ல வந்திருக்கக்கூடிய 6th ஃபிலிம். பட் அந்த சின்ன ரீபூட் படி பார்த்தா இது இந்த பிரான்சைஸ்ல வந்திருக்கக்கூடிய 3வது படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஈவிலுக்கு பொசஸ் ஆன ஒரு பொண்ணு போட்ல இருந்து 2 பேரை கொன்னுட்டு அப்படியே ரோட் சைடு வந்து கார் ஒன்னு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த கார்ல இருந்தவனை எரிச்சு கொன்னுருது. இப்போ அந்த கார்ல இறந்து போனவருடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ஒய்ஃப், அப்புறம் அவருக்கு ஒரு தம்பி, அவரோட அப்பா, அம்மா, ஒரு பாட்டி இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இதே மாதிரி ஒரு ஈவிலால பொசஸ் ஆகப்படுறாரு. அப்படியே டைரக்டா வீட்டுக்கும் போறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஈவில் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கிரீப்பியா பிரசன்ட் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த ஈவில் டெட் பர்ன். ஆக்சுவலி இந்த படத்தோட முன்னாடி பாட்டான ரைஸ்ல பிளட் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் ஏகப்பட்ட பிளட் இருக்கும். பட் இந்த படத்துல பிளட் இருக்கிற அளவுக்கு ஒரு மாதிரியான கோரினஸ், கிரீப்பினஸ் இருக்கு இந்த படத்துல. எப்படியான சீன்ஸ்லாம் பார்த்தா ஆடியன்ஸ் ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த எல்லா சீன்ஸையும் வச்சு எல்லாத்தையும் இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஹாரர் படத்தோட கணக்குலலாம் வராது. ஹாரர் தன்மைலாம் இந்த படத்தில் பெருசாக இல்லை. ஒரு 2 ஜம்ப் ஸ்கேர் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாகவே ஸ்லாஷர் டைப் ஆஃப் ஒரு கோரி ஃபிலிம் தான் அது. பார்க்க கொடூரமாக இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரியில் ஏதாச்சும் புதுசாக இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை. எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே 4 பேர் மாட்டிக்கிறாங்க, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரியான கதை தான் இதுவும். அதுக்கப்புறம் புக் ஆஃப் தி டெட்னு சொல்லப்படுற அந்த நெக்ரானமிகான் புக்கை பற்றி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் பண்ணல. போன பாட்டில் எந்த அளவுக்கு இந்த புக்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் இந்த படத்துல அந்த புக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், விஎஃப்எக்ஸ், மேக்கப்பு, ஆக்டிங் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்டோரி வைஸாக புதுசாக பெருசாக எதுவும் இல்லாத கோரியனஸில் புதுசாக என்னென்னமோ இருக்கக்கூடிய ஒரு படம். எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபீல் கொடுத்துச்சு. பிகாஸ் இப்போலாம் இது மாதிரி க்ரீப்பியான கோரியான ஃபிலிம்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க கதையில் இன்னும் கொஞ்சமே எஃபர்ட் போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். பட் படம் எங்கேயும் பெருசாக போர் அடிக்கல. 1 hour 53 minutes தான் ரன் டைம். படப்படன்னு போய் முடிஞ்சிருது. அந்த படத்தில் அங்கங்கே ஒரு பாட்டியை வச்சு ஹியூமர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அங்கே அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாட்டி கேஷுவலாக காமெடி பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ கதெல்லாம் எனக்கு எதுவும் பெருசாக வேணாம், இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ், கொடூரமான சீன்ஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த படம். உங்களுக்கு அந்த மாதிரி சீன்ஸ், அந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் படத்தில் அங்கங்கே லாஜிக்கல் கேள்விகளும் எழும்புச்சு. ஹாரர் படத்தில் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது சரிதான். பட் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த கதைக்கான லாஜிக்கே அங்கங்கே மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் பார்த்தா உங்களுக்கே அது தெரியும். ஓவராலாக இது எனக்கு ஒரு ஓகேவான ஃபிலிமாக இருந்துச்சு. தேட்டரிக்கலாக பார்க்க நல்லா இருந்துச்சு. இது மாதிரியான ரொம்ப கோரினஸ் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. தாராளமாக போய் பாருங்கள். சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்க வயலன்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியன் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு எந்த விதமான கட்சும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.